அடுத்து வீர வணக்க நாள் சிறப்புரையாற்றுகிறார் நாம் அனைவரும் அறிந்த ஸ்ரீ ஓமாம்புலியார் ஜெயராமன் அவர்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சபதமேற்பு தினம் மற்றும் வீர வணக்க நாள் அஞ்சலி கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும், குறிப்பாக தன் வாழ்நாளை முழுவதும் இந்து தேசிய பணிக்கும் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் பண்பாடு கலாச்சாரத்தின் மீட்டுருவாக்கத்திற்காகவும் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்துள்ள பல மூத்த பிரச்சாரகர்களும் இங்கே வந்துள்ளார்கள். 40 ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சாரகர்கள் போன்று செயல்படக்கூடிய பல மூத்த அண்ணன்களும் இங்கு வந்துள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்து பாதம் தொட்டு உங்களை வணங்கி வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். 1993ஆம் ஆண்டு இது ஆகஸ்ட் 8ஆம் நாள் குண்டு வெடிப்பில் எப்படி இறந்து போனார்கள், எப்படியெல்லாம் இதற்கு பின்னால் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருந்தது என்பதை அரசியல் களத்தில் 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருபவர்களுக்கே ஒரு பெரிய புரிதல் இல்லாததை சமீப காலமாக அரசியல் களத்தில் திராவிட இயக்கங்களில் மிக நீண்ட நெடிய நாள் பயணித்துள்ள சிலரை சந்தித்து பேசும்பொழுது இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லும்போது, இதை ஏன் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து மற்றொரு கருத்தை வைக்கும் போதுதான் எந்த அளவுக்கு நம்முடைய வேலைகள் இன்னும் பொதுத்தளத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் பேசி பழகி பார்த்து இதை பற்றி விவாதித்த மனிதர்கள் தற்குறிகள் அல்ல, வாக்கு அரசியலுக்காக செயல்படக்கூடிய நபர்கள் அல்ல. ஒரு எத்திக்கல் பாலிடிக்ஸ் செய்ய வேண்டும், சமுதாயத்தில் ஒரு சிந்தனையாளராக ஒரு நல்ல மனிதராக அறியப்பட்ட மனிதர்களுக்கு கூட இதனை பற்றிய தகவல்கள் முழுமையாக, குண்டு வெடிச்சதும் செத்து போனான், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி சூழ்ச்சி, இமாம் அலியும் ஹைதர் அலியும் அன்றைக்கு இந்து முன்னணியின் மாநில அலுவலக செயலராக இருந்த மேடைதோறும் முழங்கிய அண்ணன் SP ஸ்ரீதரன் அவர்களிடம் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு குடியாத்தம் அருகில் ஒரு சாதாரண ஒரு சற்றே பெரிய கிராமத்தில் போய் அவரை பார்த்து தன்னையும் இந்து பெயரில் அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த அறிமுகத்தின் மூலமாக சென்னை வந்து, அப்பொழுது சேத்துப்பட்ட RSS சங்க காரியாலயம் சக்தி காரியாலயத்துக்கு அருகில் இந்து முன்னணி காரியாலயம் இருந்தது. அங்கே பார்க்க வந்த ஸ்ரீதர்ஜி இல்லாத காரணத்தால் சங்க காரியாலயத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் தொலைபேசியில் கூப்பிடும் பொழுது சங்க காரியாலயத்திலே இந்து முன்னணி காரியாலயத்துக்கு ஒரு பில்லை வச்சு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் பின்னாட்களில் வழக்கில் அந்த தீர்ப்புக்காக வரும் விசாரணையில், சாட்சிகள் விசாரணையில் இதெல்லாமும் பதிவு செய்யப்பட்டு பல்லாண்டுகளாக மக்கள் மன்றத்தில் நாமும் நம்முடைய சக்திக்கு ஏற்ப எடுத்துரைத்தோம். இருப்பினும் பலரும் இதை ஒரு புரியாத தகவலாக, இது நமக்கு இன்னும் கடமை, இதை போன்று இன்னும் 1000 மடங்கு வேலை செய்தால் மட்டுமே நம்முடைய கருத்தும் நம்முடைய சித்தாந்தமும் நம்மை எந்த அடிப்படையில் எதிர்க்கின்றார்கள் என்ற ஒரு புரிதலும் நமக்கு ஏற்படும். அரசியல் களத்தில் நான் இங்கே அரசியல் பேசவில்லை, மாறாக இந்துத்துவம் எப்படி எள்ளி நகையாடப்படுகின்றது, பயங்கரவாதம் எந்தெந்த ரூபங்களில் கொண்டாடப்படுகின்றது, தேசியவாதமும் இந்துத்துவமும் இந்த தேசத்தின் ஒருமைப்பாடும் சிறுமைப்படுத்தப்பட்டு பிரிவினைவாதிகளும் மிஷனரிகளும் எப்படியெல்லாம் கொண்டாடப்படுகின்றார்கள் என்பதற்கு சமீபத்திய சட்டமன்றத்தில் நிதியமைச்சரின் உரை. அவர் கிறிஸ்துவத்தை புகழ்வது அவருடைய உரிமை, ஆனால் போகின்ற போக்கிலே தமிழ் மொழியை ஏளனம் செய்ததை
தமிழுக்காகத்தான் நாங்கள் அவதாரம் எடுத்துள்ளோம் என்று சொல்லக்கூடிய எந்த அரசியல்வாதியும் இது ஒரு போற போக்கில் அந்த சொன்னதை கண்டிக்கிறதுக்கு கூட மனம் இல்லாத ஓட்டு பொறுக்கி அரசியல் செய்யக்கூடிய இந்த கட்சிகள், ஜவஹர்லா போன்ற தீவிரவாதத்திற்கு முட்டுக் கொடுப்பவர்கள், கோயம்புத்தூரில் வெடிகுண்டு வைத்து 58 பேரை படுகொலை செய்த பாஷாவின் இறுதி ஊர்வலத்தில் சென்று பங்கேற்றவன் இன்றைக்கு தமிழக கேபினெட்டிலே அமைச்சராக உள்ளான். பாஷாவை வீரனாக சித்தரித்து பாஷாவை கொண்டாடிய நபர்கள் இன்றைக்கு தமிழக அமைச்சரவையிலே இருக்கின்றார்கள். இது எதை காண்பிக்கின்றது என்றால், பாரத நாட்டில் முழுக்க இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பாரத நாட்டில் காஷ்மீர் மட்டும் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கு அந்த சிந்தனையே மாறி இன்றைக்கு காஷ்மீரில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டது. ஆர்டிகல் 370 நீக்கினதற்கு பிறகு அங்கே ஓட்டு இல்லாத பல குடும்பங்கள், 300க்கும் மேற்பட்ட சில குடும்பங்கள், அவங்களுக்கு படிப்பிற்கும் வேலை வாய்ப்பிற்கும் அந்த குடியிருப்பு சான்றிதழ் கூட பெற முடியாமல் இருந்த பட்டியலின சகோதரர்கள் இன்றைக்கு நாங்கள் வேலைக்கு சேர முடியும் என்ற ஒரு பாசிட்டிவ் சூழ்நிலை காஷ்மீரத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாறாக தமிழகத்திலும் கேரளத்திலும் பிரிவினைவாதமும் பயங்கரவாதமும் எந்த அளவுக்கு தலைவிரித்தாருகின்றது என்பதை பாலகௌதமன் பேசி வரக்கூடிய தொடர்ச்சியான வீடியோக்களை நாம் பார்த்தால் போரும். 90களின் தொடக்கத்தில் எங்கள் குருநாதர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் மேடைதோறும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கப்பல்ல RDX 2 கப்பல்ல RDX கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது, அன்றைக்கு நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஏஞ்சி எல்லாரையும் பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கொஞ்சம் கிண்டலாக கேலியாக கேட்டதெல்லாம் பிற்காலத்தில் கண் முன்பாகவே நடந்தது. டைம் பாம் வச்சு சங்க காரியாலயம் வெடித்து தகர்க்கப்பட்டது. பசுமாட்டின் மீது பெல்ட்டை கட்டி அந்த பெல்ட்ல ரிமோட் கனெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் பின்னர் பார்சல் பாம் நாகூர் தங்கமுத்து கிருஷ்ணன் மனைவிக்கு அனுப்பப்பட்டு ராமாயண புத்தகம் என்று சந்தோஷமாக பிரித்து பார்த்தவர் 4 பெண் குழந்தைகளின் தாயார் அதே இடத்தில் துர்மரணம் அடைந்தார். மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயவீர பாண்டியன் அவர்கள் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்தார். அந்த அளவுக்கு கோபால்ஜி சொன்னதை ஒரு தீர்க்கதரிசியாக சொன்னதற்கு ஒப்ப இன்றைக்கு பாலகௌதமன் சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழகத்தில் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கிறவன் HUT தானே, அது HUT தானே, தீவிரவாத செயல்ல ஒரு ப்ரொஃபஸர் ஈடுபடுறான். படிப்பறிவு இல்லாதவன் தான் தீவிரவாத செயலுக்கு போறான் அப்படின்னு சொன்னவங்க டெல்லியில பாம் வச்சவன் எல்லாம் டாக்டருக்கு படிச்சவன். நீங்க இளையான்குடியில ஒரு 10 நாள் முன்னாடி ராஜேஸ்வரன் அந்த செய்தியை பத்தி பேசும்போது, ஒரு லேத்து பற்றையில உள்ள ஒரு லேப்பை செட் பண்ணி மெத்தபட்டமைன் தயாரிக்கிறான். அவனுக்கு அறிவில்லை, படிப்பறிவு இல்லை அப்படிங்கிறத அவனுடைய எத்திக்கல் பிசினஸ்ல காமிக்க மாட்டேங்கிறான். ஆனா பெல்ட் பாம் தயாரிக்கிறதுலையும் RDX டைம் பாம் தயாரிக்கிறதுலையும் மெத்தபட்டமைன் தயாரிக்கிறதுலையும் அவன் ரொம்ப கைதேர்ந்த நிபுணரா இருக்கான். அதை யாருமே கடந்து போயிடுறாங்க, ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறாங்க. இந்த மெத்தபட்டமைன், இந்த போதைப் பொருட்கள்ல வரக்கூடிய பணம் அத்தனையும் திரைப்படத்துறையில் மூலதனம் செய்யப்படுவதாக ஒரு அதிர்ச்சியான தகவலும் உருவாகி கொண்டிருக்கின்றது, சமுதாயத்தில் இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக ஆடு புருஷன் அமீர் உட்பட பல பேருடைய செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. காஷ்மீர் பிரச்சனை போய் காஷ்மீர்ல, அதற்கு முன்பாக காஷ்மீர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்ல கல்ல விட்டு எரிஞ்சிட்டு இருந்தான். 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு தினக்கூலி மாதிரி அவனை எங்கேஜ் பண்ணி தினசரி கலவரத்தில் ஈடுபட்டது. அந்த கலவரத்தை கூட இரும்புக்கரம் கொண்டு இந்த ஆட்சி 12 ஆண்டுகளாக 2014 அமைந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒரு சுயம் சேவகனின் ஆட்சி சாதித்து காண்பித்துள்ளது. அந்த பிரச்சனைக்கு காரணம், இந்த நாட்டில் 2 கருத்துக்கள் நிலவுகின்றது. ஒரு கருத்தை
மேம்படுத்த ப்ரமோட் பண்ண ஒரு கும்பல் காட்டுமிராண்டித்தனமாக முயற்சி செய்கின்றது. மற்றொரு கருத்தை நம்மை போன்றவர்கள் மக்கள் மத்தியில் சாதுவான முறையில், அமைதியான முறையில் மக்களை அறிவுபூர்வமாக தயார்படுத்தி மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த நாடு ஒரே நாடு, இந்த நாடு இமய முதல் குமரி வரை ஒரே பண்பாடு, இந்த நாடு பிரிக்கப்பட முடியாத ஒரு நாடு, இந்த நாடு உணர்வுபூர்வமான நாடு. இது வெறும் இடப்பரப்பல்ல, மரம், கொடி, செடி, அனைத்து நதி, குளம் அனைத்தும் நமக்கு புனிதம் என்று நினைக்கின்றோம். மாறாக மாற்று சித்தாந்தத்தில் இருப்பவர்கள் இந்த நாட்டை கம்யூனிசம், நக்சலிசம், அர்பன் நக்சல்ஸ், இஸ்லாமிய அடிப்படைவாதம், சர்ச்சின் பின்னணியில் இருந்து இயக்கக்கூடிய பல இயக்கங்கள் என்று பல்முனை தாக்குதல் நம்முடைய தேசியத்தின் மீதும் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ள பண்பாடு கலாச்சாரத்தின் மீதும் தொடுக்கப்படக்கூடிய தாக்குதலாகத்தான் இன்றைக்கு கேரளாவிலும் தமிழகத்திலும் நிலவுகின்ற பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். காஷ்மீரை போன்று கேரளாவும் தமிழகமும் இன்னும் 30-40 ஆண்டுகளில் மாறிவிடுமோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகின்றது. நாடு முழுவதும் உள்ள தீவிரவாதங்கள் வேறும் வேரடி மண்ணோடும் அகற்றப்பட்டால் மட்டுமே தமிழ்நாடு, கேரளாவில் உள்ள தீவிரவாதம் குறையும். கிட்டத்தட்ட தமிழகத்தில் 145 பேர் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு தன்னுடைய உயிரை இழந்துள்ளார்கள். எத்தனையோ அச்சுறுத்தல்களை தாண்டி உடல் ரீதியான தாக்குதல்கள், மிரட்டல்கள் என்று பல்வேறு நபர்களுக்கும் பல்வேறு குடும்பங்களுக்கும் நம் இயக்கத்திற்கும் தொடர்ந்து சோதனைகள் வந்த போதிலும் நாம் அதனை எதிர்கொண்டு இன்றளவும் நாம் வேலை செய்வதற்கு காரணம் இந்த மண்ணின் மீது உள்ள, இந்த பண்பாடு கலாச்சாரத்தின் மீது உள்ள பிரிக்கப்பட முடியாத உணர்வு பூர்வமான பற்றுதான் நம்மை வழிநடத்துகின்றது. பாரத மாதா தான் நம்மை வழிநடத்துகின்றாள். தமிழகம் என்றைக்குமே தேசியத்தின் பக்கம். ஆனால் தமிழகத்தில் பிரிவினைவாத சக்திகள் கொட்டமடிப்பதை பெரிய அளவில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத காரணத்தால் தமிழகத்தில் தேசியத்திற்கு இடமில்லை என்பது போன்ற ஒரு கருத்துருவாக்கம் இங்கே விதிக்கப்படுகின்றது. இதுவும் பயங்கரவாதத்திற்கு துணை போகின்றது. பயங்கரவாதம் என்பது உயிரை எடுப்பது, இயக்கத்தில் வேலை செய்பவன் சொத்துக்களை அழித்து ஒழிப்பது. 3டிவிக்கு கூட தொடர்ந்து மிரட்டல்கள் வந்த வண்ணமே உண்டு. நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெறியர்கள் ஏதாவது ஒரு வீடியோல வந்து நம்மளை திட்டுறது முழுக்க ஒரு 4 தலைமுறைக்கு தோண்டிதான் திட்டுவான். அதை படிக்கும் போது ஆனா எனக்கு ஒரு அளப்பரிய ஆனந்தமும், ஒரு இன்னைக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச ஒரு சந்தோஷம். நம்முடைய எதிராளி என்னை குமுறி குமுறி திட்டும் போது எனக்கு அப்படியே மகிழ்ச்சியில நான் ஆனந்த கடல்ல தெளிப்பேன். என்னை பாராட்டுறதை விட என்னுடைய சித்தாந்த எதிரி என்னை திட்டும் போது எனக்கு ஏற்படுற இன்பம் இருக்கு பாத்தீங்களா, அதில் நான் ஊறி திளைக்கின்றேன். ஆனால் அவங்க கொடூரமா இவ்வளவுலாம் நம்ம சொல்லி கூட, உண்மைகளை எடுத்து சொல்லி கூட, அந்த சமுதாயத்திலிருந்து மாற்றம் வருவதற்காகத்தான் நம்முடைய அக்கா ஃபாத்திமா அலி போன்றவர்களும், வேலூர் இப்ராஹிம் போன்றவர்களும், நம்முடைய அந்த மாதிரி இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்காங்க, முனவரி பேகம் போன்றவர்களும் நிறைய பேர் இந்த இயக்கங்கள்ல, நம்ம இயக்கங்கள்லயும் வந்து வேலை செய்யறாங்க. ஆனால் அது போராது. அந்த சமுதாயத்திலிருந்து மாற்றம் வந்து அந்த சமுதாயம் முழுவதுமாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே மாற்றம் வர முடியும். ஆனால் நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். என்ன காரணம்னா, 3டிவிய இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து, நம்ம அக்கா இவங்க இருக்காங்க, பிரியா அக்கா இருக்காங்க, அவங்கள வந்து குண்டர் சட்டத்துல கைது பண்ணோன்றான். அவங்க இன்னும் 100 கிலோ வெயிட் ஏறினா கூட குண்டாக முடியாது, அப்படி இருக்கிறவங்கள குண்டர் சட்டத்துல கைது பண்ணோங்கிறான். அப்படியான வெங்கடாத்திரிஜி சந்தோஷப்படுவார், அது வேற விஷயம். ஆனா வந்து அவங்க பேர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த அளவுக்கு ஒரு வெறி. ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றான், எங்களுக்கு மசூதி பிரச்சனை, எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு,
அவன் தமிழ்நாட்டுல நம்ம நினைச்சே பார்க்க முடியாத இடத்துல எல்லாம் வந்து, சார் ஸ்ரீ டிவியில இதை பத்தி கொஞ்சம் பேசினீங்கன்னா எங்களுக்கு நல்லது நடக்கும். எதிரி கூட நம்மளை வந்து நம்பி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொடு என்று சொல்கின்ற இடத்தில் நம்மால் செயல்பட முடிகின்றது. ஆனால் இந்த வேலை இன்னும் பல்வேறு மட்டங்களில் பல்வேறு தளங்களில் நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி சென்றால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினம் தென்காசியில் 3 சகோதரர்கள் நட்ட நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாள். குமாரபாண்டியன் தம்பி செந்தில் பாண்டியன் உட்பட மொத்தம் 3 சகோதரர்கள், சொர்ணத்தேவரின் மகன்கள் 3 பேரும் நடு ரோட்லேயே வெட்டி ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அந்த ஆம்புலன்ஸ்ல நாங்க கொண்டு போறோம், நாங்க அவங்களை காப்பாத்துறோம் சொல்லி ஆம்புலன்ஸுக்குள்ளேயே வெட்டி படுகொலை செய்து 3 சகோதரர்களை இழந்த தினம் இன்று. வீரகணேஷ், வீரசிவா, ஆட்டோ ரகுபதி, மேட்டுப்பாளையம் டெய்லர் கார்த்திகேயன், ஆடிட்டர் ரமேஷ், டாக்டர் ஸ்ரீதர், பாலக்கரை ரகு, நம்ம தாம்பரம் ராம்ஜி என்று நாம வந்து பட்டியலிட்டோம்னா மயிலாடுதுறை டாக்டர் ஜி துரைக்கண்ணு என்று மிக நீண்ட பட்டியல். இவ்வளவு உயிர்கள் ஒரே காரணம், பறிபோனதற்கு ஒரே காரணம், இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காகவும் இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தையும் முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களை ஒழித்து கட்டுவோம் என்று அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆனால் இதையும் தாண்டி இந்த இயக்கம், இந்த சிந்தனை வீறு கொண்டு மக்கள் மனதில் சென்று கொண்டிருப்பது. சித்தாந்த ரீதியாக ஓரளவுக்கு நாம் வெற்றி பெற்றுள்ளோம். அரசியல் ரீதியானது அதை பார்த்துக் கொள்வார்கள், பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. வேறும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டியது பயங்கரவாதம், எல்லை தாண்டிய தீவிரவாதம். இங்கிருந்து போய் வெளிநாடுகள் எல்லாம் போய் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தானுங்க. இமாம் அலி போன்றவர்கள், போலீஸ் பக்ரதியின் பன்னா இஸ்மாயில், அவனுக்கு ரூம்ல போய் போலீஸ் போய் இதுல ஜெயிலர் எல்லாம் உள்ள போய் செக் பண்ண போனா அந்த ஜெயிலரை போட்டு அடிக்கக்கூடிய அளவுல தான் இன்றைக்கும் இந்த தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும், பயங்கரவாதம் வேறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.